குழந்தைய விட்டுட்டு வந்து போலீஸ் வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தை அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து அந்த குழந்தைய பார்த்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. யாரா இருக்கும் இந்த குழந்தையோட அப்பா? ஒன்றுமே புரியலையே, இந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை க்யூட்டாக பார்க்குறாங்க. எவ்வளோ குழந்தை க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராங்க. உன் பேர் என்ன அப்படின்றாங்க. என் பேர் அழகி அப்படின்றாங்க. அழகியா? உன் பேருக்கு ஏற்ற மாதிரி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்றாங்க. உடனே வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சித்ரா என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? கண்ட குழந்தை என்ன வீட்டுக்கு கூட்டின்னு வர, யார் எதுனே தெரில அப்படின்றாங்க. இதில் என்னங்க இருக்குது, குழந்தைக்கு என்ன உகாந்திரம் இருக்குது? குழந்தை எப்படினாலும் குழந்தை தான், அது இந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்கிறாங்க. வாரிசு இருக்கோ இல்லையோ, ஆனால் சின்ன குழந்தை வீட்டில் விட்டுட்டு போகும்போது நம்ம பார்த்துக்க தானே வேணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஆமாம் உண்மையை தான் சொல்கிறா மகா. மகா வந்து தாயுள்ளம் கொண்டவ, அவளுக்கு நல்லது கெட்டது எல்லாமே தெரியுது. ஒரு சின்ன குழந்தைகிட்ட வீம்பை காட்டுறிய சித்ரா, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், யாருன்னே தெரில, நீ உள்ளே கூட்டிகிட்டு வரல, அதான் கேட்டேன். உனக்கு என்ன வலிக்குது உள்ளே கூட்டின்னு வந்தா? அந்த குழந்தைய விட்டுட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மகா கரெக்டாக தான் செய்கிறா எல்லாத்தையும், நீ மகா உள்ளே கூட்டிகிட்டு போமா அப்படின்னு பாட்டி சொன்னோன்னா உள்ளே கூட்டின்னு வராங்க. உடனே ராஜலட்சுமி வந்து அந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இந்த குழந்தை யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அந்த குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிறியா, பிஸ்கெட் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த குழந்தை வந்து எனக்கு வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடாம இருப்பல்ல, சாப்பிடு, உனக்கு என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குது. என் பேர் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகாவா? சரி சரி அப்படி சொல்லிட்டு குழந்தை வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்கு நீ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மகா கொஞ்சுறாங்க. உடனே வந்து சரி நீ பால் குடி, பிஸ்கெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்து குழந்தைய பார்த்துட்டு எல்லாருமே யோசனையாக இருக்காங்க. ஒன்றுமே புரியல, இந்த குழந்தை யாராக இருக்கும், யார் தப்பு செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐஸ்வர்யா வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. உண்மையை சொல்லு கௌதம், நீ தான் ஏதாவது பண்ணியிருக்கியா, உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. ஐயோ ஐஸ்வர்யா, நான் அப்படிலாம் பண்ண ஐஸ்வர்யா, ஏன் ஐஸ்வர்யா இப்படி பண்ணுற, எனக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு என்னமோ ஓன் ஜாடை மாதிரியே இருக்குது அந்த குழந்தை, அந்த குழந்தை பார்க்கும்போது ஓன் ஜாடையாகவே இருக்குது, எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறா, உண்மையை சொல்ல போறியா பெரியாடா, அந்த குழந்தை எப்படி உனக்கு தெரியுமா, அந்த குழந்தை யாருன்னு, உண்மையிலேயே ஒன்று பார்த்தா தான்டா எனக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. அம்மா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன் மேலே சத்தியமாக இல்லைம்மான்றாரு. அடப்பாவி, ஏன் மேலே சத்தியம் பண்ணிட்டியா, அந்த குழந்தை ஒருவேளை ஒன்னோடு இருந்தால் நாவலை தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கௌதம் யோசிக்கிறாரு. இங்கே கௌதம் தான் எல்லாம் சந்தேகப்படுறாங்க அப்படின்னு. ஏன் இந்த வீட்டில் வேறு ஆம்பளைங்க இல்லையா, அவங்களெல்லாம் சந்தேகப்படுமே, என் புள்ள தான் உங்களுக்கு கிடச்சானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க சித்ரா. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சூர்யா வந்து ஒரு குழம்பு நிற்கிறாரு. மகாகிட்ட வந்து கேட்குறாரு. எல்லாருமே அவங்க வீட்டுக்காரர் வந்து கேட்குறாங்க, நீ தப்பு செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன மட்டும் ஏன் மகா நீ எதுவுமே கேட்க மாட்டேங்குது, நீ பாட்டு உன் வேலை ஒன்றுன்னு இருக்க, அந்த குழந்தைகிட்டையும் வர அன்பாக நடந்துக்கிற அப்படின்னு. ஏங்க இங்கே பாருங்கள், ஒரு சில வேலைக்கு ஒரு சிலர் வந்து வேலைக்கு ஆவாங்க, நீங்கள் அந்த வேலைக்கெலாம் வேலைக்கே ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எனது எந்த வேலைக்கு நான் வேலைக்கு ஆக மாட்டேன், இவனை இப்படி சொல்லிட்டு போகிறா அப்படி சொல்லிட்டு குழம்புறாரு. மகா ஒரு நிமிஷம் இரு மகா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாரு. ஏன் மகா இப்படிலாம் சொல்கிற, நான் எந்த வேலைக்கு ஆக மாட்டேன், அதுக்கெல்லாம் நீங்கள்லாம் வேலைக்கு ஆக மாட்டீங்க நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ இவ என்னை அசிங்கப்படுத்துகிறாளா இல்லை வந்து என்னை பாராட்டுறாளுன்னே தெரியலையே, ஆனால் உண்மையிலே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. மகா வந்து அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அவங்க பெட்ரூமில் படுக்க வைக்கிறாங்க. இதை பார்த்து சூரிய, இந்த குழந்தை எதுக்கு இங்கே கூட்டின்னு வந்த அப்படின்றாரு. ஏங்க குழந்தை தானேங்க, யார் கூட்டின்னு போய் வச்சுப்பா, நம்ம தான் கூட்டின்னு போய் வச்சுக்கணும் அப்படின்னோடனே, என்ன இது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த குழந்தையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றாரு. ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரில உங்களுக்கு, சின்ன குழந்தை தானே இருந்துட்டு போட்டுமே அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மகா, நீ கூட்டின்னு போயிட்டு குழந்தைய வேறு யார் ரூமில் தங்க வீடு, ஏங்க யார் ரூமில் தங்க விடுறது, எல்லாரும் குழந்தை வேற பாவம் தூங்கிட்டாங்க பாவங்க அப்படின்றாங்க. ஏன் இப்படி மகா இப்படி பண்ணுற, இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருக்கியே, எனக்கு தான் ப்ரைவேசியாக இருக்கணும் பிடிக்கும்ல, எதுக்கு அப்படிலாம் பண்ணுற அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் சின்ன குழந்தை ஒன்றும் ஆகாது, கம்முன்னு படுங்க அப்படி சொல்கிறாங்க. கூட நீ பண்ணுறது தப்பு மகா, யாரோ ஒரு குழந்தைன்னு ஏன் சொல்கிறீங்க, இந்த வீட்டு வாரிசுன்னு சொல்கிறீங்க, இந்த வீட்டில் தானே யாரும் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ இது உண்மையை பார்த்தா இது நம்ம வீட்டு வாரிசு தானே, அதனால் நம்ம வீட்டு வாரிசை நம்ம இங்கே படுக்க வைக்க தப்பு கிடையாது அப்படின்னோடனே யோசிக்கிறார் சூர்யா. என்ன இவ இப்படி பண்ணுறான்னு